விவசாய சங்க நிர்வாகியை எதன் அடிப்படையில் வீட்டு காவலில் வைக்கிறீர்கள், அதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்று திருச்சி மாநகர காவல் ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சகாய பிரதீபா. சகாய பிரதீபா, வழக்கினுடைய பின்னணி என்ன? கார்த்திகா, தன்னையும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களையும் அவ்வப்போது வீட்டு காவலில் வைக்கும் காவல்துறையின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த உத்தரவிடக் கோரி ஐயாக்கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் நீதிபதி எதன் அடிப்படையில் விவசாய சங்க நிர்வாகியை வீட்டு காவலில் வைக்கிறீர்கள், இதற்கு என்ன வழிமுறை பின்பற்றப்படுகிறது என்பது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பல்வேறு வகைகளில் போராட்டம் நடத்தி மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்த்து விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் எனும் நம்பிக்கையில் செயல்பட்டு வருகிறோம். கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு விவசாயிகள் அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போது திருச்சிராப்பள்ளியின் உதவி ஆணையர் என்னை தடுத்து நிறுத்தி வீட்டு காவலில் வைத்தார். அதன் காரணம் இதுவரை எனக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதே போல சென்னை, டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் தொடர்பாக நடத்தப்படும் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளவும் அனுமதிக்காமல் வீட்டு காவலில் வைத்துள்ளனர். இது தொடர்பாக நடவடிக்கை கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. ஆகவே தன்னையும் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்களையும் அவ்வப்போது வீட்டு காவலில் வைக்கும் காவல்துறையினரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, அதாவது இது தொடர்பாக திருச்சி மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அரசு தரப்பில் இந்த விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள் மண்டை ஓடுகளை வைத்தும் ஆற்றில் இறங்கியும் வித்தியாசமாக போராட்டங்களை நடத்துகின்றனர். இதனால் தேவையற்ற பிரச்சனை ஏற்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி இதுபோன்ற வீட்டு காவலில் வைப்பது சட்டவிரோதமானது என வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி எதன் அடிப்படையில் விவசாய சங்க நிர்வாகியை வீட்டு காவலில் வைக்கிறீர்கள், இதற்கு என்ன விதமான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது குறித்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாய பிரதீபா.